பெண்களுக்கு பெண்களே எதிரியா, பெண்களுக்கு சமுதாயம் எதிரியா, பெண்களுக்கு சூழ்நிலை எதிரியா? இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் வருது. ஆக மொத்தத்தில் இது மூணுமே பெண்களுக்கு எதிராக தான் வருது. எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இது ரொம்ப சாதாரண ஒரு சம்பவமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த அக்கா ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் குடும்பத்துக்கெலாம் யூஸ் ஆகிற ஆளே கிடையாது. அந்த அக்கா ஏரி வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய உடம்பு உழைப்பு தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வருமானமோ எதுவுமே கிடையாது. அந்த அக்காவோட அப்பா வீடு இங்கே இருக்குது. அவங்க ரொம்ப வசதியாக இருந்தாங்க. நெல் அடிப்பாங்க, கொள்ளடிப்பாங்க, எது ஆனால் ஒரு படி அரிசி கூட அவங்க அந்த அக்காவுக்கு கொடுத்ததில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்துனாங்க. ஒரு லக்கு அவங்களுக்கு கிடச்சது. ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள தத்து எடுத்துக்கும், இலவசமாக படிக்க வைக்கும். ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அனைத்து செலவுகளும் அந்த ஸ்கூல் பார்த்துக்கும். அது 9th அந்த பிள்ளைங்களை ரெண்டுங்களையுமே அந்த ஸ்கூல் தத்து எடுத்துக்கிச்சு. ஸ்கூல் செலவு இல்லை. அவங்களே அப்புறம் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஹாஸ்டலில் சாப்பாடில் இருந்து ஆளினால் கொடுத்து அவங்களே ஸ்கூலே வளர்த்த ஆரம்பிச்சிருச்சு. 9th அதுங்க அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துச்சிங்க. ஸ்கூல்லேயே படித்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இலவசமாக சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான் அந்த ஸ்கூல் பண்ணுறது. இலவசமாக எல்லா செலவும் அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க ரெண்டுமே படிச்சதுங்க. அப்புறம் அந்த பையனுக்கு +2 முடிச்சுட்டு அந்த பையன் ஏதோ 4 வருஷம் கோர்ஸ் பண்ணான். அது என்னான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு கவர்மெண்ட்டில் குரூப் எக்ஸாம் ஏதோ எழுதினான். அவனுக்கு 21 வருஷத்தில் 47,000 ரூபா சம்பளம் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிது. அவ்வளவுதான். தாய்மாமா வீடு அப்படியே மாறி போயிட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா டோட்டலாக. அதுக்கப்புறம் அவன் என்னமோ 2-3 பரீட்சை எழுதினான். அங்கே போனால் இங்கே போனால் ஏதோ பரீட்சையெல்லாம் எழுதினான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு இப்போ 1,40,000 ரூபா சம்பளம். இப்போ கல்யாண வயசு. இப்போ தாய்மாமா சொல்கிறாரு, என் பொண்ணை கட்டியே ஆகணும், நீ கட்டலை அப்படின்னா அப்பா அம்மா சேர்த்தா நீ இளவு கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. இப்போ அந்த அக்கா அழுவுது. ஒரு படி அரிசி கூட கொடுக்கல. அந்த பிள்ளைங்களே கஷ்டப்பட்டு படிச்சதுங்க. எவ்வளோ கஷ்டப்படும் போதெல்லாம் கை கொடுக்கல. இப்போ இப்படி கட்டிக்க சொல்லி ராவடி பண்ணுறான் அப்படின்னு எத்தனையோ சொல்லி அந்த தாய்மாமா கேட்கல. தாய்மாமா பொண்டாட்டி சொல்லுமா, வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சாக்கு உதறினா தான் இவங்க வீட்டை விட்டு போவாங்களாட்டிருக்குது. அரிசி சாக்கே தீர்ந்து போச்சு. 2 நாளையில் ஒரு சிப்பம் அரிசியை தின்னுப்படுறாங்க அப்படின்லாம் பேசுமா. சோத்துக்கே கணக்கு போட்டவங்களாம் இன்றைக்கி பொண்ணை கட்டிக்க சொன்னால் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இவங்க பண்ண டார்ச்சரில் கடைசியாக அப்பா அழுது, அம்மா அழுது, எல்லாத்தையும் அழுது இப்போ கடைசியாக பொண்ணை கட்டிக்காடா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு அது வந்துருச்சு. அந்த பையன் ஃபஸ்ட்டு வேண்டாம் வேண்டான்னு சொன்னவன் அப்புறம் அவனும் அம்மா சொல்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க, மாமா பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சம்மதம்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பையன் கூட பிறந்த ஒரு பொண்ணு தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. தாய்மாமா வீட்டில் பொண்ணே கட்டக்கூடாது, போதும், பட்ட அவமானம் போதும், இதுக்கு மேலே நான் அவமானப்படுறதுக்கு தயாராக இல்லை. தாய்மாமா பொண்டாட்டி மோசம், பாட்டி மோசம், அம்மா மோசம், வரவு மோசம், போனவு மோசம்னு என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர பிரச்சனை. நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி கல்யாணம் ஆகாத பொண்ணு அது கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு பயங்கர பிரச்சனை பண்ணிச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தனியார் கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிது. அந்த பொண்ணு ஹைதராபாத்லேயே எங்கேயோ வேலை கிடச்சிது. அந்த பொண்ணு நான் கல்யாணத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிவாதமாக இருந்துக்குச்சு. அவங்க வீட்டில் எங்கே நீ கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துக்கோ, ஆனால் அந்த பொண்ணு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த பையன் ஆமாம், அவள் சொல்கிறது கரெக்டு தான், நீ இவ்வளோ கொடுமை பண்ணவங்க நாளைக்கு என்னத்த பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ காலில் விழுந்து அழுகுறாங்க பொண்ணை கட்டிக்க சொல்லி. ஏன்னா 1,50,000 ரூபா சம்பளம். அந்த சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் 1,50,000 ரூபா அவன் வாங்குறான். இன்றைக்கி அக்கா விட்டு பையனாகிட்டான். தாய்மாமனாக இருக்கிறான். தாய்மாமன் பொண்டாட்டி விருந்து படையல். அந்த பையன் வரான்னு சொன்னால் கோழி அடிக்கிறாங்க, குழம்பு வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சு கூட சாப்பாடு போடல. இப்போ என்னன்னா அந்த சின்ன பொண்ணு பண்ணினது தான் இவ்வளவும். இல்லை, இதுக்கு மேலே தன்மானத்தை எழுந்து நீ கட்டிக்கிறதா இருந்தால் கட்டிக்கோ, ஆனால் என் கல்யாணத்தை நானே பார்த்துக்குவேன், நீங்கள் யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நினச்சி. இப்போ சொல்லுங்கள், சமுதாயம் எதிராக நிற்கிதா? பெண்களுக்கு அவங்க அம்மாவே கடைசியாக தாய்மாமன் பொண்ணை கட்டிக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பசங்க கெட்டவங்களா, பிள்ளைங்க கெட்டவங்களா? பெண்களுக்கு பெண்களே தாங்க எதிரியாக இருக்கிறாங்க. ஏழையாக இருந்தால் அந்த பொண்ணுங்களை அவங்க மதிக்கிறதில்ல. அதே வீட்டில் போய் காலில் விழுந்து கட்டிக்க சொல்கிறாங்க. என்ன தான் செய்ய முடியும்?